அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வணக்கம். நான் ராமலிங்கம், KM நடராஜனோட பையன், ஒரு ஆர்கிடெக்ட். என்னோட அனுபவம் எப்படின்னா, பூமி அண்ணா சத்யாவை தாண்டி கிருஷ்ணம்மா அம்மாவோட மடியிலையும் ஜெகநாதனாச்சி ஐயா மடியிலையும் விளையாடக்கூடிய வாய்ப்பு பெற்ற வரம் பெற்ற சிலவர்களில் நானும் ஒருத்தன். எஸ், I was blessed with the opportunity to crawl on the laps of Krishnammal and Jagannathan. I have seen her in full energy, in full action, as she do not believe in preaching. அவங்களுக்கு இந்த பேச்சு இதுல எல்லாம் பெரிய நம்பிக்கை இல்லை, செயல்தான். போராட்டம்னா உடனே காலத்தில் இறங்கணும், நேரங்காலம்லாம் கிடையாது. ஒரு முறை அம்மா சொல்லியிருக்கிறாங்க, இந்த இறால் பண்ணைகளை எதிர்த்து போராடுறப்போ அந்த புல்டோசர் ஜேசிபியெல்லாம் எதிர்த்து பெண்களை கூட்டிகிட்டு போய் அம்மா தலைமையில் ஒரு பெரிய தர்ணா போராட்டம் நடத்திட்டு இருந்திருக்கிறாங்க. பல நாட்கள் நடந்தது. அப்படி ஒரு முறை ஒரு நாள் காலையில் போய் அவங்களுக்கு முன்னாடி உட்காந்து தர்ணா பண்ணிட்டு இருக்கையில அவங்களால் ஏவவிடப்பட்ட அந்த கூலிப்பட அந்த தடியன்கள்லாம் வந்து அவங்க முன்னாடி நின்றுட்டு இருந்தவங்க திடீர்னு அவங்களோட டவுசர் வேஷ்டியெல்லாம் அவுத்து பெண்களுக்கு முன்னாடி அரை நிர்வாணமாக நின்றுருக்காங்க. திகைச்சு போன பெண்களுக்கு என்ன செய்யுன்னு தெரியாமல் இருக்கிறப்ப அம்மா உடனே சமயோசனமாக யோசிச்சு எல்லாம் அப்படியே குப்புறப்படுங்க அப்படின்னு எல்லாரும் குப்புறப்படுத்து. ஆனால் இடத்த விட்டு நகலில் குப்புறப்படுத்திட்டாங்க. அவங்க அந்த ரவுடிகள்லாம் அம்மனமாக நிற்கிறது வந்து பெண்களை ஒன்றும் பாதிக்கலை. கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அவங்கெல்லாம் அந்த தடியன்கள்லாம் போயிட்டாங்க. அன்னைக்கும் அந்த போராட்டம் வெற்றி. She was very, very spontaneous in deciding about and ordering all the women folk to lie down on the floor with upside down, with the faces down on the floor, to come over the difficulty. You know, those hooligans are standing in front of them and undressing themselves. You know, just spontaneously she's ordered, lie down on your face and don't look at them. So they just lie down, facing upside down, and these guys have to go away after some time. That day the strike was a success. For KM Natarajan, my father, Jagannathan and Krishnamma, both of them are real mentors in his life. அவர் சொல்லியிருக்காரு, ஜெகநாதனாச்சி உத்தரவின் பெயரில் அவருக்கு கிடைச்ச அரசாங்க வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு ஜெகநாதனாச்சி பின்னாடியும் கிருஷ்ணம்மா பின்னாடியும் சர்வோதயத்தில் ஈடுபட்டதா, அதனால வாழ்க்கை முழுமை அடைஞ்சதுன்னு பேசியிருக்கிறாங்க. You know, he just thrown away, KM Natarajan thrown away his opportunity of employment with the government just by the word of Jagannathan ji. And KM Natarajan told me later, he said his life was fulfilled by that decision to obey the order of Jagannathan ji. Jagannathan ji always thinks about or designs about proposals of protest against injustice. And he always thinks about welfare of the people. மக்களை பற்றி, மக்களோட நலனை பற்றி எப்பயுமே என்ன செய்யலாம்னு பார்ப்பாங்க. அநியாயத்தை எதிர்த்து எப்படி போராடலான்னு நேரங்காலம் பார்க்காம யோசிச்சுட்டு இருப்பாங்க. அம்மா எப்பயுமே நான் சந்திக்கிறப்பெல்லாம் பேசுவாங்க, இவங்களுக்கு இத்தனை வீடு கட்டணும், அந்த ஊரில் இத்தனை வீடு கட்டணும், இந்த பெண்களுக்கு தான் சுயத்தில் நிற்கிறதுக்கு ஒரு தெம்பை உருவாக்கணும், அவங்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுக்கணும், அந்த இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. She always talks about houses for that family, houses for this number of families, in this town, in this village, that village. And you have to practice and train these women to stand on their own, you know, to gain their strength and independence. That's always our concern for Krishnamma. I follow the prayers of Krishnamma in my daily prayers. அம்மா சொல்லி கொடுத்த அந்த ப்ரேயரில் சில பகுதிகளை என்னோட நிதமும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் செயல்கூடும் என்னானே அம்பலத்தே. வணக்கம்.